சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் இன்னைக்கும் லீவு, அதனாலதான் நம்ம 3 பேரும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணேன். சரி, அபியும் எப்ப பார்த்தாலும் சுடிதார் தானே போட்டுட்டு இருக்கா, இன்னைக்கு புதுசா இருக்கட்டுமேனு சேலை கட்ட சொன்னேன். அதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? இன்னைக்கு வெளியே போறோமா? சந்தோஷமா போயிட்டு வருவோம். நான் போய் அம்மாவோட கண்ணை பொத்தி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். அபிமா, நீ மட்டும் இங்கே இரு, கொஞ்ச நேரம் நாங்க போனதும் அப்புறமா வா. ஈசு, நீ வா, நம்ம போவோம். வா வா. ஏய் அம்மா அம்மா அம்மா, கண்ணு மூடு. ஏய் அழகா, எதுக்குடா இப்ப வந்து கண்ணை மூடுன? அம்மா, நான் சொல்றதை விட நீ அதை பாத்தீனா ஆச்சரியப்படுவமா? ஏய், என்ன ஈஸ்வர் இது? இவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். என்ன ஆச்சு? எனக்கு தெரியல. டேய், ஐயோ, ஒரு நிமிஷம் கண்ணை மூடுனதுக்கு ஏமா இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு பஞ்சாயத்தை கூட்டுற, நீ ஏன் அதை பாத்தீனா ஆச்சரியப்படுவ? ஒரு நிமிஷம் இரு. ஈசு, என்னடா செய்யற? என்ன இது? எதுக்கு கை தட்டன? இருமா. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அமைதி அமைதி. ஓ, கண்ணை போட்டு அமுக்காதடா. என்னது, நம்ம அபை பொண்ணு இவ்வளவு அழகா லட்சணமா இருக்கா? என் கண்ணு என்னாலேயே நம்ப முடியல. என்ன, என்னையே சுத்தி சுத்தி முயல் குட்டி மாதிரி ஓடி வருவா. இப்ப பார்த்தா புடவையில தேவதை மாதிரி இருக்கா. வா. அழகு. சரி, புடவையெல்லாம் கட்டியிருக்க, ஏதாவது விசேஷமா? அது ஒண்ணும் இல்ல. சின்னையாவை கூட்டிட்டு நாங்க 2 பேரும் வெளியில போலான்னு வந்தோம். ஓஹோ, அப்போ நீங்க 3 பேர் மட்டும் எப்ப பார்த்தாலும் வெளியில போவீங்க வருவீங்க, அம்மாவெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டீங்களா? என்னத்த, நீங்களும் வரீங்களா? ஆமா, ஏன் வரக்கூடாதா என்ன? ஐயோ, வாங்கத்த, தாராளமா வாங்க. அம்மா, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாமா, நம்ம போவோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். மணி 9:25 ஆகுது. அம்மா ரெடி ஆகிறதுக்குள்ள சித்தப்பு ரெடி ஆயிருமா? மணி 9:25 ஆயிடுச்சு. மாமா லேட் பண்ணாம வந்துடணும். துர்கா, வா. என்னங்க, என்னாச்சு? என்னடி இவ ஆளையும் காணோம், போனை எடுக்க மாட்டேங்கிறா. எங்க தான் இருக்கான்னு தெரியல. வந்துருவாங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வந்துருவான்னா மணி என்னாச்சு? எப்போ வருவான்? இப்ப 9:30 ஆக போகுது. 9:30ல இருந்து 10:30 நல்ல நேரம். இந்த நேரத்துல தான் அண்ணிய பார்த்து அபிய பொண்ணு கேட்கணும். இவன் என்னடானா நைட்டு ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கூத்தடிக்க போயிட்டான். இவனை நம்பி எப்படி பொண்ணு கேட்க போறது? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணல. ஏங்க, எதுக்குங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவன் வந்துட்டு இருப்பாங்க, அதனாலதான் போன் எடுக்கல போல இருக்கு. 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க. அவன் வந்தா 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட போறான். இங்க பாரு, என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்காத. உன் புள்ள கிட்ட ஒழுங்கு மரியாதையா இருக்க சொல்லு. ஒரு பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுறப்போ அதுக்கு ஏத்த தகுதியோட இருக்கணும், இல்ல எதுவும் நடக்காது. நான் வந்துட்டேன் பாருங்க. ஏய், சாரி டாட். என்னடா சாரி? அபிய பொண்ணு கேக்குறதுக்கு அழகு அவன் பொண்டாட்டி ஈஸ்வரிக்கு கூட தெரியாம ஏற்பாடு பண்ணிருக்கான். இந்த நேரத்துல இப்படி அலட்சியமா இருக்கலாமாடா? நீ எதுக்கு நைட்டு வெளியில தங்கின சொல்லுடா. இல்ல டாட், என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு யாரும் இல்ல, நான் கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வர முடியல. இத போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. உன்னால டாடிக்கு எவ்வளவு டென்ஷன்.